பத்ம புராணம் என்ன சொல்றதுன்னா, முராசுரன்ற அசுரன் எல்லா தேவர்களையும் பயங்கரமா கொடுமைப்படுத்தினான்னு அவெல்லாம் போய் சிவபெருமான சரணாகதி பண்றா. அப்போ அவர் விஷ்ணுவை பார்க்க சொல்றார். விஷ்ணு கிட்ட போனதும் அவர் ரொம்ப நீண்ட நாள் போர் நடக்கிறது ரெண்டு பேருக்கும். அவர் இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்ஹவதின்ற குகையில போய் ரொம்ப டயர்டாகி படுத்துக்கிற மாதிரி தூங்க போற மாதிரி தூங்குறார். இதுதான் சாக்கன முராசுரன் நேரம் ஒரு வாழை எடுத்து அவரை குத்தலாம் அப்படின்றதுக்காக போறான். அப்ப ஒரு பெண் சக்தி யோகமையான அவர்கிட்ட இருந்து வெளியில வருது. பெண் தானே, ஒரு பானம் போதும் அப்படிங்கிறதுக்குள்ள அது ஹும்முன்னு ஒரு சத்தம் போட்டு அவனை வதம் பண்ணிடுறது. இதை பார்த்த விஷ்ணுவுக்கு பயங்கரமான சந்தோஷத்தோட அவளுக்கு ஏகாதசின்ற பேர் வச்சு அவருக்கு ஒரு வரமும் கொடுக்குறார். என்னன்னா, உன்னை யாரெல்லாம் பூஜிக்கிறாளோ அவளுக்கு கண்டிப்பா மோட்சம்னு. ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீபாதமே சரணம்